என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். நீங்க பார்த்துட்டு எண்டு கார்டுல பாத்தீங்கன்னா டயலாக் விஜய் தளபதி விஜய் அப்படின்னு இந்த சும்மா போட முடியுமா? தளபதி அதுக்கு தானே வச்சிருக்கோம். இந்த படத்துல அவரே வசனங்கள் எழுதுறாங்கன்னா டைட்டில் கார்டுலயே போடுறாங்கன்னா அப்ப மிக ரொம்ப தேவையான பல விஷயங்களை இதுல சேர்த்திருப்பாரு அப்படின்றத நம்ம நம்பலாம். 35,000 பேர் தான் வந்து சொன்னது. செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும்போது 35,000 பேர் சொல்லியிருந்தார். ஆனால் 1,00,000 பேர் வந்து விஜய் பார்ப்பதற்காகவே திரண்டிருக்காங்க அப்படின்னும் போது அவருடைய கடைசி படம்னு சொன்னால் அது என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ட் இருக்கும், அது எப்படி எதிர்பார்ப்பாங்க, என்னென்னலாம் நடக்கும்ன்றது அனைவருக்கும் தெரியும். எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸுக்கும் தெரியும், ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கும் தெரியும், அவரை ப்ரொடியூஸ் பண்ணவருக்கும் தெரியும். அப்படின்னும் போது அப்போ இது வீம்புக்குன்னு பண்ணுற வேலை தான். நீங்கள் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறீங்க, உன் கையில் துப்பாக்கியை தூக்கி கொடுத்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கம் விஜயோடைய மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிப்போல் சிவகார்த்திகேயன் என்னதான் பாவம் பண்ணாருன்னு தெரியல. பாவம் இப்படி வந்து மாட்டேங்குது. யாரும் பராசக்தி படத்தை தியேட்டரில் போய் ஸ்கிரீனை கிழிச்சிடக்கூடாது தளபதி சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்கன்னா கோடோட அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கோசம்தான் தளபதி ஜனநாயகன் நடிச்சிருக்காரு, நீங்கள் போய் அந்த தேட்டரில் அந்த படத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணிடக்கூடாது. இத்தனை பேனர்கள் கிழிய போதோ என்ன ஆக போதோ ஒன்றும் புரியலை. நம்ம போய் டிக்கெட் கேட்டோம். எனக்கே நடந்த அனுபவம் இருக்குது. விஜய் படத்துக்கு டிக்கெட் கேட்டேன், எனக்கு விஜய் படத்துக்கு டிக்கெட் கொடுத்து பாருங்க கலைஞரின் இளைஞன் நான் போய் காவலனுக்கு டிக்கெட் இருக்கான்னு கேட்குறேன். நான் போய் கமலா தேட்டரில் தான் கேட்டேன், ஏன் விஜய் படத்துக்கு டிக்கெட் இருக்கா ரிலீஸா, ஏன்னா புக்கிங்காக ரிலீஸ் ஆயின்னு தெரியல. விஜய் படத்துக்கு டிக்கெட் இருக்கா, விஜய் படத்துக்கு டிக்கெட் இருக்கு. பிஜேபி அவர் எதிர்க்காதது இருக்கட்டும், அவர் ஒரு கேள்வி கேட்குறாருல, அதுக்கு நீ பதில் சொல்லு. அவர் பாஜகவை எதிர்க்காததுக்கு அதற்கான விலையை அவர் கொடுப்பார். சரி, அப்படி அவர் எதிர்க்கலை, உண்மையாகவே எதிர்க்கலை, அவருக்கு வந்து பயம் இருக்குது, இல்லை அவருக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதற்கான விலையை மக்கள் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எந்த நேரமும் பாஜக, நீ ஏன் பாஜக எதிர்க்க மாட்டேங்கிற, நீ ஏன் பாஜக எதிர்க்க மாட்டேங்கிற, அப்போ நீ பாஜகவுடைய ஆளு, அப்போ நீ பாஜகவுடைய ஆளுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பண்ணுறதே இவங்க தான். இப்போது நம்ம விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் ஒன்று பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை இப்படின்றத பற்றிலாம் பேசுகிறாரு. ஆனால் டிபேட்டில் இது ஏதாவது நடந்திருக்குமா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது நடக்காது. லயலாமணி இல்லை டிவிகே ரமேஷ் மாதிரியான ஆட்கள் போனாங்கன்னா ஓரளவுக்கு சமாளித்து ஏதாவது பேசிட்டு வந்துடுவாங்க. திடீர்னு அந்த கட்சிக்கும் அவங்களுக்கு தாவேக்கு ஆதரவாளர்னு இருப்பார். அவர் அந்த கட்சி சார்ந்த கூட இருக்கிற ஆதரவாளராக இருப்பார். அவரெல்லாம் மாட்டினார்னா காலி. ஒரு சிலர் தான் தாவேக்கால இருக்க, ஒரு சிலர் தான் அதை பேசி ஓரளவுக்கு மடைமாற்றவோ அதை தடுக்கவோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சில பேர்லாம் அந்த கூட்டு போகிறவங்களாம் பிடிச்சி நெறியாளர் ஒரு பக்கம் போட்டு அடிப்பார், பிஜேபி ஒரு பக்கம் போட்டு அடிக்கும், திமுக ஒரு பக்கம் போட்டு அடிக்கும், பத்திரிகையாளன்ற பேரில் வந்திருக்க திமுக காரர் போட்டு ஒரு பக்கம் அடிப்பார்னு சொல்லி ஏகப்பட்ட அங்கே ஒரு சமரசம் இல்லாத ஒரு நிலை தான் அங்கே தொடரும். ஆனால் இதுதான் இங்கே நடக்குது. திமுக அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிமுகவை பலவீனப்படுத்தியாச்சு, பலவீனப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டே இருக்குது, பிஜேபி கூட கூட்டணி இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு அதே வேலையை விஜய்கிட்டையும் செஞ்சிடலாம். பாஜகன்றதை காட்டி முண்டாசிப்பட்டி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு இந்த படம் முண்டாசிப்பட்டி? அதில் ஒரு விஷயமே என்னென்னா, ஃபோட்டோ எடுத்தால் இறந்துருவாங்க அப்படின்றது தான். அதாவது திமுகவை எல்லாரும் துரத்துறாங்க, டக்குன்னு திமுக திரும்பி பாஜக என்னது பாஜக என்னடா பாஜக அடிக்க 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 பாஜக 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 அடிக்க அடிக்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ பாஜக வந்துருச்சு. பெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நேற்று சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனோட செகண்ட் சிங்கிள் வந்து பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றியும் அது இல்லாமல் இன்னும் சில சினிமா செய்திகளும் அரசியல் நிகழ்வுகளை பற்றியும் விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. நேற்றுக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 2 பிளாஸ்ட் நடந்துச்சு. காலையில் வந்து தொண்டர்களுக்கு வந்து தலைவன் பிளாஸ்ட் பண்ணி போயிட்டாரு. சாயந்தரம் வந்து ரசிகர்களுக்கு வந்து செகண்ட் சிங்கிள் வந்துருச்சு, ஒரு நாயகன். ஆமாம் ஆமாம், அது செகண்ட் சிங்கிள் வந்தது, ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம், எஸ்ஐஆரில் வந்து அந்த வரைவு வாக்காளர் பட்டியல், அது வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் வந்து
நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது, அதாவது இறந்தவர்கள், ஒட்டுமொத்தமாக குடிபெயர்ந்தவர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து விடுபட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் வந்து கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் 35% வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள். அதை வந்து நீங்கள் மறுபடியும் ஃபார்ம் 6 கொடுத்து விடுபட்டவங்க இதை போய் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணி அதில் உங்கள் பேர் இல்லைன்னா நீங்கள் வந்து மீண்டும் அதில் உங்களை போய் சேர்த்துக்கலாம். அதற்கான ஆதாரங்களை கொடுத்து நீங்கள் சேர்த்துக்க முடியும். சேர்த்துட்டா ஓட்டு போடுறது எளிமையாக இருக்கும். அப்புறம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஓட்டு போட முடியாதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை தொடர்ந்து நேற்று வந்து காலையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஈரோட்டில் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான அந்த இது போய்கிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து அவர் என்ன பேசினார், யாரை பேசினார், எப்படி பேசினார்ன்ற விஷயம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுடைய செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு. லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் அவர்கள் வந்து எழுதியிருக்கார். அவர் வந்து தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு எழுதிட்டு இருக்கார். நிறைய பாடல்கள் அதே மாதிரி தான் எழுதிட்டு இருக்கார். பிகில்ல இருந்து அவர் வந்து பிகிலுக்கு முன்னாலேருந்து எழுதிட்டு இருக்காரு. பிகில்ல வந்து அந்த அந்த ஒரு இன்டர்வல் சாங் ஒன்று 2 விஜயும் இருக்கா, ஒரு விஜய் சாகரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதுவாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ சமீப காலத்தில் பீஸ்டில் அவர் எழுதின பாடல்களாகட்டும் எல்லாமே வந்து அரசியலுக்கும் திரைக்கும் வந்து பொருந்துற மாதிரி, திரை தீப்பிடிக்கும் அப்படின்லாம் வந்து அவர் தான் வந்து எழுதியிருந்தார். இப்போ இந்த பாட்டையும் வந்து அவர் தான் வந்து எழுதியிருக்காரு. அப்படின்னும் போது நிறைய அதில் பாடல்கள் இருக்குது. குறிப்பாக அந்த பாடல் வரிகள் இருக்குது. அந்த பாடல் வரிகளில் அதுவும் நீ திரையில் வரும்போது மனசு அப்படியே லேசாகுன்ற மாதிரியான சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. அதெல்லாம் உண்மைதான். அது வந்து இந்த ரசிகர்கள் கண்டிப்பாக பார்க்கும்போது, அதுவும் கடைசி படம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பயங்கர கனெக்ட் ஆகும். அவர் எழுதிய வார்த்தைகளும், அவரும் ஒரு ரசிகர், விஜய் அவர்களுடைய ரசிகர்ன்றதுனால பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நீங்கள் சொன்னது, நீங்கள் காட்டினது, இந்த படத்துக்கு வசனம் வந்து விஜய் அவர்கள் தான் எழுதியிருக்காருன்றத நீங்க சொன்னீங்க. யாரு நான் நோட் பண்ணல, நீங்க பார்த்துட்டு சொன்னீங்க. டயலாக்ஸ் விஜய், தளபதி விஜய் அப்படின்னு பின்ன சும்மா போட முடியுமா? தளபதினு அதுக்கு தானே வச்சிருக்கோம். தளபதி விஜய்னு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இதனால் வரைக்கும் அவர் வந்து மறைமுகமாக சில வசனங்களெல்லாம் எழுதிட்டு இருந்திருக்காருலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பல படங்களில் வந்து சில வசனங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம், அப்படி பேசலாம் அப்படின்லாம் சொல்லுவாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் அவரே வசனங்கள் எழுதுறாருன்னா, டைட்டில் கார்டிலே போடுறாங்கன்னா அப்போ மிக ரொம்ப தேவையான பல விஷயங்களை இதில் சேர்த்திருப்பாரு அப்படின்றத நம்ம நம்பலாம். ஜனநாயகன் ஓடிடி வந்து ஜீ தமிழ் தான் வந்து வாங்கியிருக்காங்க. சேட்டலைட்டை வந்து ஜீ தமிழ் வந்து இப்போ வாங்கியிருக்காங்கன்றது இப்போ தற்போதைய செய்தியாக இருக்குது. அதை பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன் பண்ணது அவரே ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது சேட்டலைட் உரிமத்தை வந்து ஜீ தமிழ் வாங்கியிருக்காங்க அப்படின்றது செய்தியாக இருக்குது. இப்போதைக்கு ஜனநாயகனுடைய இந்த செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி பெரிய சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அதை தான் உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ரோர்லேயும் யூஸ் பண்ணாங்க. அதோட பாட்டு தான் இந்த பாட்டு. லிரிக்ஸ் ரொம்ப ரசிகர்களை ரொம்ப கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லிரிக்ஸாக எழுதியிருக்காருன்றது கூடுதல் தகவல். அது நல்லா வந்திருக்கு அப்படின்றது தான் அதில் சிறப்பான செய்தி. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங்ன்றதுல வந்து விஜய் வந்து அடிச்சுக்க முடியாது. உங்களை ரெக்கார்டே பண்ண விட மாட்டேன்டான்னு சொல்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து இப்போ பரவிக்கிட்டு இருக்குது. என்னாச்சு? சக்தி, பராசக்தி, தீய சக்தி இல்லை, தீய சக்தி பரவி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ பரவ போகிற சக்தி வந்து பராசக்தி வந்து பரவ போகுது. அந்த பராசக்தி பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 நம்ம ஜனநாயகனுக்கு போட்டியாக ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் அந்த ஒரு செய்தி போயிட்டுருக்கு. ஏன்னா வெளிநாடுகள்லாம் வந்து அதற்கான டேட் வந்து 10 தான் அப்படின்ற மாதிரி, ஜனவரி 10 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்களோட ஆக்சுவல் ரிலீஸ் பிளான் வந்து ஜனவரி 14 தான் வந்து ரிலீஸ் பிளானில் இருந்துச்சு. ஜனவரி 9 வந்து ஜனநாயகன், ஜனவரி 14 வந்து பராசக்தி அப்படி தான் இருந்தது. ஆனால் சமீபத்தில் நடந்த பல நிகழ்வுகள், ஈரோடு ஸ்பீச், இதெல்லாம் வந்து அவங்கள கொஞ்சம் வெறியேற்றிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை உனக்கு இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 14 இருந்த இப்போ ரிலீஸை ப்ரீபோன் பண்ணி இப்போ ஜனவரி 10க்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் வந்து ஒரு நேற்றைய ஈரோடு ஸ்பீச்லேயே சொல்லியிருந்தார் இல்லையா, என்ன வள்ளுவர் கோட்டமா கண்காட்சி, வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறை இங்கே கொஞ்சம் காட்டுங்க, மக்கள் மீது காட்டுங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கண்காட்சி வச்சுட்டாங்க. இல்லை, அந்த கண்காட்சி அதோட ஆடியோ லான்ச்சு, இதோட பராசக்தியோட ஆடியோ லான்ச்சு. அங்கே வந்து பயங்கரமான செலவெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்களா அந்த ஆடியோ லான்ச்சுக்காக. அங்கே நிறைய இந்த பழமையான விஷயங்கள், அந்த பீரியடுக்கே போன மாதிரியான சில விஷயங்களெல்லாம் ரெடி பண்ணி அங்கே வந்து பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவு, 1 கோடிப்பு அப்படின்ற அளவுக்கு அங்கே செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் வள்ளுவர் கோட்டம்னு சொன்னதுனால இப்போ ப்ரீபோன் பண்ணியிருக்காங்களா, இல்லை பிளானில் இருந்துச்சா, இல்லை இதுதான் அவங்களோட பிளானாக இருந்துச்சா? ஜனவரி 14 சொல்லுவோம், ஆனால் நியர்பையில் வந்து ஜனவரி
10 அப்படின்னு மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருந்தாங்களான்றது தெரியல. ஏன்னா இது இயல்பாக நமக்கே தெரியும், இந்த படம் வரப்போகுதுன்னும் போதே நமக்கே தெரியும் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இது இப்படி தான் நடக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ இதே தான் வாரிசு துணிவுக்கும் நடந்தது. வாரிசு ஒரு டேட் சொன்னாங்க, துணிவு ஒரு டேட். ஆனால் துணிவு அந்த டேட்டில் வந்தே ஆகணும்னு சொல்லி ரெட் ஜெயிண்ட் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. சேம் கிளாஷ் ஆச்சு. அந்த கிளாஷில் ரெண்டுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே சுமாரான படம் சொல்லி ஓகே ஆவரேஜாக ரெண்டுமே சக்ஸஸ் ஆன ஒரு படமாக தான் போச்சு. துணிவும் சரி வாரிசும் சரி ரெண்டுமே ஆவரேஜாக தான் போச்சு. பெரிய சக்ஸஸ்ன்னு ரெண்டுக்குமே வந்து சொல்லிட முடியாத அளவுக்கு தான் ரெண்டு படமுமே இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போது ஜனநாயகனும் வருது, பராசக்தியும் வருது. இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, ஜனநாயகன் விஜயோடைய கடைசி படம்னு சொல்லப்படுது. அவர் அரசியலுக்கு வேற வந்துட்டார். இப்போ நீங்கள் ஈரோட்லேயே பார்த்தீங்க 1,00,000 பேர் வந்து திரண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 35,000 பேர் தான் வந்து சொன்னது. செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும்போது 35,000 பேர் சொல்லியிருந்தார். ஆனால் 1,00,000 பேர் வந்து விஜய் பார்ப்பதற்காகவே திரண்டிருக்காங்க அப்படின்னும் போது, அவருடைய கடைசி படம்னு சொன்னால் அது என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ட் இருக்கும், அது எப்படி எதிர்பார்ப்பாங்க, என்னென்னலாம் நடக்கும்ன்றது அனைவருக்கும் தெரியும். எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸுக்கும் தெரியும், ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கும் தெரியும், அவரை ப்ரொடியூஸ் பண்ணவருக்கும் தெரியும். அப்படின்னும் போது அப்போ இது வீம்புக்குன்னு பண்ணுற வேலை தான். நீங்கள் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறீங்க, உன் கையில் துப்பாக்கியை தூக்கி கொடுத்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கம் விஜயோடைய மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி போல் சிவகார்த்திகேயன் என்னதான் பாவம் பண்ணாருன்னு தெரியல, பாவம் இப்படி வந்து மாட்டிட்டேன். இல்லை அது என்னன்னா, கோட் படத்துல துப்பாக்கி அவர்கிட்ட இருந்து வாங்குறாரு. வாங்கின நேரமோ என்னமோ தெரியல, அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. படம் தான் ஓடுது, இல்ல படம் ஓடுது, உங்களுக்கு அமரன் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த மதராசி படம் கூட ஓரளவுக்கு ஆவரேஜா போச்சு. பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பராசக்தியை பெருசா நம்புறாங்க. என்ன ரீசன்னா, அந்த பராசக்தி வந்து ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதெல்லாம் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு படம்னு சொல்லப்படுது. திமுகவுடைய அந்த சில விஷயங்கள்லாம் அதுல இருக்கும். அது எப்படி நம்ம சார்பட்டா பரம்பரையில் சில விஷயங்கள் பார்த்தோமோ அந்த மாதிரி இதுலேயும் இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. பொலிட்டிக்கலாக இது நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு அவங்களும் நினைக்கிறாங்க, திமுக தரப்பும் நினைக்குது. ஜனநாயகனில் விஜய் அவர்கள் அவருடைய அரசியலை எப்படி நிறைய கூர்மைப்படுத்தி வசனங்களில் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுவார்ன்றதுனால ஃபயரியாக இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கூடுதல் அட்வான்டேஜ் ஜனநாயகனுக்கு தான். நீங்கள் வீம்புக்குன்னு பராசக்தியை ரிலீஸ் பண்ணி அதை நீங்கள் ஆஹா ஓஹோன்னு நீங்கள் சொல்லி உங்களுடைய எக்கோசிஸ்டம்கிட்ட கொடுத்து வேற லெவல் அப்படி இப்படின்னு நீங்கள் படத்தை சொல்ல தான் முடியுமே தவிர, மக்கள் ஜனநாயகனை தான் விரும்புவாங்க, பராசக்திக்கு போவாங்க, அதிலலாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னன்னா, முதல் ப்ரிஃபரன்ஸ் விஜய்க்கும் ஜனநாயகனுக்கு தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பராசக்திக்கு வருவாங்கன்னும் போது இது சினிமா. அவர் என்ன பண்ணுவார், சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுவார், போய் என்ன தடுக்க முடியும், நீங்கள் படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடாது, பிப்ரவரி தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்ல, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த இடத்துலலாம் அவர் இல்லவே இல்லை. அவர் அப்படி இருந்தாலுமே அவர் அங்கே போய் அதை சொல்லவே முடியாதுன்றது தான் உண்மை. ஆனால் இங்கே ஒருத்தர் இப்படி சொல்லலாம். ஒருத்தர் வந்து ஜனநாயகனுக்கு வந்து போயிட்டு யாரும் பராசக்தி படத்தை தியேட்டரில் போய் ஸ்கிரீனை கிழிச்சிடக்கூடாது, தளபதி சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்கன்னா கோடோட அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கோசம்தான் தளபதி ஜனநாயகன் நடிச்சிருக்காரு, நீங்க போய் அந்த தியேட்டர்ல அந்த படத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னார்னா ஓகே டன். பண்ணணும்ன்றீங்களா பண்ண வேண்டாம்? எத்தனை பேனர்கள் கிழிய போதோ என்ன ஆக போதோ ஒன்றும் புரியலை. ஏன்னா ஈக்குவல் தமிழ்நாடு அந்த தேட்டர் ஷேர் அப்படின்றதெல்லாம் வந்து, ஏன்னா அதாவது விஜய் மாதிரி அஜித் மாதிரி இல்லவங்களுக்கு ஈக்குவல் ஷேர் கொடுக்கும்போது அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா வாரிசு துணிவுக்கு அப்படிதான் இருந்துச்சு. வாரிசுக்கே வந்து கம்மியான ஸ்க்ரீன்ஸும் துணிவுக்கு அதிகமான ஸ்க்ரீன்ஸும் கொடுத்தாங்கன்ற பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. நீங்கள் சிவகார்த்திகேயனுக்கு அதிகமான ஸ்க்ரீன்ஸை கொடுத்து விஜய்க்கு கம்மி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பொலிட்டிக்கலாகவும் பேக் ஃபயர் ஆகும், மக்கள்கிட்டையும் உங்களுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை தான் உண்டு பண்ணும். இந்த மாதிரியான வேலைகள் 2011 நடந்துருச்சு. நம்ம போய் டிக்கெட் கேட்டோம், எனக்கே நடந்த அனுபவம் இருக்குது. விஜய் படத்துக்கு டிக்கெட் கேட்டேன், எனக்கு விஜய் படத்துக்கு டிக்கெட் கொடுத்து கலைஞரின் இளைஞன் நான் போய் காவலனுக்கு டிக்கெட் இருக்கான்னு கேட்குறேன். நான் போய் கமலா தேட்டரில் தான் கேட்டேன், ஏன் விஜய் படத்துக்கு டிக்கெட் இருக்கா ரிலீஸா, ஏன்னா புக்கிங்காக ரிலீஸ் ஆயின்னு தெரியல, விஜய் படத்துக்கு டிக்கெட் இருக்கா, விஜய் படத்துக்கு டிக்கெட் இருக்கு வேணுமா அப்படின்னு அவர் என்னைய கேட்டார். அப்போ உங்களுக்கு தான் நல்லது பண்ணியிருக்காரு அவர். நீங்கள் வெறும் விஜய்க்கு தான் கேட்டிருக்கேன், அவர் எக்ஸ்ட்ரா போட்டு விஜய்க்கு உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு போனவர் தான் விஜய், இன்னைக்கு ரிட்டர்ன் ஆகலை. பாவம் அவர் பாட்டு கவிதை எழுதிட்டு இருந்தாரு, படம் நடிக்க நல்லது படம் நடிக்க வைக்கிறேன், வசனத்தில் பேசணும்னு சொல்லி கலைஞரின் இளைஞன் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி கூத்தெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது உண்டு. அதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது நடந்த விஷயங்கள். அந்த மாதிரி இப்போ பராசக்திக்கும் நடக்குது. கோட் வேர்ட்ஸ் சொல்லப்பட்டுச்சுன்னா, அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா பல சம்பவங்களை பார்க்க நேரிடும் அப்படின்றது தான் உண்மை. ஜென்சி அட்டாக்.
அது ஆதவர்ஜன் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அதுதான் அவர் என்ன சொல்ல போறாரு. அவர் என்ன கோடு கொடுக்க போறாருன்னு தெரியல. புரட்சி வெடிக்கும்னு போட்டாருன்னா அக்செப்டட், ஓகே டன் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றாங்கன்றது 12 மணிக்கு போஸ்ட் போட்டு திருப்பி டெலீட் பண்ணிட்டாருன்னா அது 1 hour இருக்குல்ல, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருவாங்க. அதுக்கு ஏங்க 1 hour போதாதாங்க ஒரு ட்வீட் வந்து இதாகிறதுக்கு? எல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நேற்று பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமேட்டு திருமாவளவன் வந்து பேசியிருக்காரு. இது மாதிரி அவர் யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை அப்படியே வந்து படிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. பிஜேபியோட பி டீம் மாதிரி பேசிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் திமுக எதிர்ப்புன்றதை தாண்டி மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் செய்யணுன்றதை பத்தி எந்த ஒரு பேச்சுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? திருமாவளவன் நீங்க சொன்னோன்னு தான் எனக்கு ஒரு பேரே ஞாபகத்துக்கு வருது திடீர்னு. அதை ஆமா சீரியஸாவே சொல்றாங்க, பொய்லாம் சொல்லலை. ஏன்னா சமீப காலமாக களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக, உதயநிதி ஸ்டாலின், விஜய் இவங்கெல்லாம் தான் களத்தில் தெரியுறாங்களே தவிர திருமாவளவன் அவர்களோ இளைஞர் மாநாட்டுக்கு வந்து இருந்தாரா? அவர் வரமாட்டாரு, அவர் கட்சி இல்லை. நீங்க திமுக நினைச்சிட்டீங்களா? அவர் வீசிக்காங்க. கூட்டணியில தானங்க இருக்காரு. கூட்டணியில தாங்க இருக்காரு, திமுக போய் சேரல. அவரு திமுக கூட்டணியில இருக்காரு. அது திமுகவின் இளைஞரணி மாநாடு. இல்ல அப்படி நீங்க கூட்டணி கட்சியா இருந்தா ஏதாவது ஆளுங்கட்சி தப்பு பண்றாங்கன்னா எதிர்த்து ஏதாவது குரல் கொடுக்கலாம். எந்த குரலுமே வராது, போய் இணைஞ்சிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம்ல. அது பொதுவான புரிதல் அப்படிதான் இருக்கு. நேற்றைய தினம் அவர் என்ன சொன்னார்னா, எதுகை மோனையா பேசுறதுக்கு விஜய்க்கு யாரோ கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். விஜய்க்கு அது கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சினிமாலேருந்து வரதுனால எதுகை மோனையா பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு வந்து நல்லாவே அவரே டைலாக் அவரே இப்போ டைலாக் எழுதுறாருன்னா எதுகை மோனையா அவருக்கு பேச தெரியாதா அப்படின்னும் போது அதெல்லாம் பேசுவார். அண்ணன் வந்து ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு தலைவராக தொடர்ந்து வளம் வந்துகிட்டு இருந்தாலும் சமீப காலத்தில் காணாமல் போயிட்டாரு. அவர் ஒரு விஷயம் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருப்பார், பாஜக அதிமுகவை விழுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த. ஆனால் அவர் ஒரு விஷயத்த மறந்துட்டார், திமுக உங்களை எல்லாரையும் விழுங்கிடுச்சு. கூட்டணி கட்சியான விசிக, காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாரையும் விழுங்கிட்டாங்க. திமுகன்றது மட்டும்தான் அங்கே இருக்கே தவிர கூட்டணி கட்சிகள் இல்லைன்றதை அவர் மறந்துட்டார். அதை தொடர்ந்து இன்னைக்கும் அவர் வந்து பேசியிருந்தார். பிஜேபியோட குரலாகத்தான் சீமானும் விஜயும் வந்து இருக்காங்க, திமுகவை அழிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய கொள்கையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இங்கே தொடர்ந்து ஒரு விஷயம் இப்போ நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்கிறோம், நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுறதுலேயே நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், பிஜேபியை எதிர்க்க வேண்டியது அவசியம்தான். இங்கே பிஜேபி தமிழ்நாட்டு மாநிலத்துடைய நலனை கருத்தில் கொள்ளாமல் பல விஷயங்களை அவங்க வந்து பண்ணுறாங்க தான், அதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்லை. அதை எதிர்க்க வேண்டியதும் அதை கூர்மைப்படுத்த வேண்டியதும் அவசியம்தான். ஆனால் அதை ஒன்று மட்டுமே காட்டிட்டு இங்கே பயமுறுத்துறதுன்றது சரியாக இருக்காதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா பிஜேபி இங்கே ஒரு கட்சியாக வளர்கிறதுக்கு முயற்சியை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதற்கான வேலைகளில் தொடர்ந்து இங்கே ஈடுபட்டு இருக்காங்க. மத்தியிலேருந்து நிதி வரமாட்டேங்குதுன்னு போன்ற பல விஷயங்கள் சொல்லப்படுது. விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, பிஜேபியை எதிர்ப்புறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது கரூர் சம்பவமாக இருக்கலாம், இல்லை வேற எதுவும் பிரச்சனையாக இருக்கலாம். ஏன்னா 75 வருட கட்சியே திமுகவே பிஜேபி எதிர்ப்பை கையில் எடுக்கிறது அப்பப்பதான் எடுப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் தான் எடுப்பாங்க. இருந்து அவ்வளவு எதிர்த்துமே 8% மேல வளர விட்டுருக்காங்க அப்படின்னா இல்ல, அதுக்கு அவங்களுடைய பங்கும் இருக்கு. இதுக்கு திமுக பிஜேபி வந்ததுக்கு திமுக பங்கு ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது. அப்போ வாஜ்பாய் காலத்துல இருந்த பாஜக வேற, இப்ப இருக்கிற பாஜக வேற, நம்ம என்ன வேணாலும் மாத்தி பேசலாம். ஆனா பிஜேபி இங்க உள்ள வந்ததுக்கான காரணம் நீங்க 2 திராவிட கட்சிகள் தான். இன்னைக்கு விஜயை பார்த்து நீங்க எதிர்க்க மாட்டேங்கிறன்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், திமுக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானப்பெல்லாம் பாஜகவை எடுத்து வச்சுப்பாங்க, எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து பாஜகன்னு காட்டி நம்மளை பயமுறுத்துவாங்க. நீங்கள் எப்படின்னா, வடிவேல் ஒரு காமெடியில் இருப்பார், அரிசி வாங்க போவார். அப்போ என்ன பண்ணுவார், அரிசியை வந்து பையிலெல்லாம் திருடுவாங்க. என்ன நீங்கள் எடை போடுறீங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இதுதான் திமுக. இங்கே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, நீங்கள் சரியாகவே பண்ண மாட்டீங்க, என்ன நீங்கள் உடனே திரும்புறீங்க அப்படின்னு நம்ம எது கேட்டாலும் பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்மளை தமிழ்நாட்டு மக்களை இப்படியே இந்த நரேட்டிவ்லயே வச்சிருக்காங்க. ஆமா, இப்போ 1020 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி இடி வந்து சொல்லுது. அது உண்மை பொய்ன்றதை தாண்டி 1020 கோடி ஊழல் நடந்திருக்குன்ற விஷயத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டே ரிஜிஸ்டர் பண்ணாமல் தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே இருக்கு. அவர் அந்த மக்கள்கிட்ட போயிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. இது பேசிகிட்டு இருக்க அதே வேளையில் அருண் நேரு அவர்கள் போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாங்க. சரி, இது வந்து ஒரு மக்கள் தேவைக்கான சந்திப்புன்னே எடுத்துக்கலாம்னா கூட இத்தனை நாள் இல்லாமல் என்ன திடீர்னு இன்னைக்கு போய் நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ இயல்பான சந்தேகம் வருது இல்லையா? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு சமரசம் உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு அதை விஜயும் பண்ணணும் அப்படின்னு, அதாவது
விஜய் திமுகவை நோக்கி கேள்வி எழுப்புறார். திமுக என்ன பண்ணுது, அதிமுகவை பாஜகவும் ஒன்று, இவங்க 2 பேரும் ஒரே அணி தான், இவங்களுக்கு நம்மளை கேட்கறதுக்கு அருகதை கிடையாது அப்படின்ட்டாங்க. சரி, மற்றவங்கள ஏதாவது கேட்பான்னு கேட்டால் மற்றவங்க எல்லாரையும் தூக்கி இவங்க பின்னாடி வச்சுக்கிட்டாங்க. யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது. கேள்வி கேட்டால் 6 சீட்டு 7 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன், இல்லைனா வெளியே போயிடுங்கன்னுவாங்க. சரி, கேட்குற ஒருத்தரை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சேர்ந்து நீ ஏன் பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிற அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. பிஜேபி அவர் எதிர்க்காதது இருக்கட்டும், அவர் ஒரு கேள்வி கேட்குறாருல, அதுக்கு நீ பதில் சொல்லு. அவர் பாஜகவை எதிர்க்காததுக்கு அதற்கான விலையை அவர் கொடுப்பாரு. சரி, அப்படி ஒரு எதிர்க்கலை, உண்மையாகவே எதிர்க்கலை, அவருக்கு வந்து பயம் இருக்கு, இல்லை அவருக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதற்கான விலையை மக்கள் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த நேரமும் பாஜக, நீ ஏன் பாஜக எதிர்க்க மாட்டேங்கிற, நீ ஏன் பாஜக எதிர்க்க மாட்டேங்கிற, அப்போ நீ பாஜகவுடைய ஆளு, அப்போ நீ பாஜகவுடைய ஆளுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பண்ணுறதே இவங்க தான். இப்போது நம்ம விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் ஒன்று பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை இப்படின்றத பற்றிலாம் பேசுகிறார். ஆனால் டிபேட்டில் இது ஏதாவது நடந்திருக்குமா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது நடக்காது. அவர் இன்னைக்கு பாஜகன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தலையே. தூய ஆட்சி இல்ல, அதான் தூய ஆட்சி. இல்ல, இது நடந்தா ஏதாவது டிபேட்ல பேசுறதுக்கான ஏதாவது ஒண்ணு இருக்குது. விஜயை தாண்டி பேசுறதுக்கு இங்க தமிழ்நாட்டுல வேற என்ன விஷயம் இருக்குது சொல்லுங்க. இத்தனை வருஷம் நீங்க இந்த 4.5 வருஷம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆட்சியை. இந்த 6 முதல் 8 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா டிபேட்லையும் பாருங்க, ஒரு 10% கூட இந்த திமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சு, இந்த ஆட்சியில் என்ன குறைகள் நடந்துச்சு, என்ன தவறுகள் நடந்துச்சுன்றத விவாதமாகவே இருக்காது. அதிமுகவில் என்ன பிரச்சனை, இது வந்து 2021 அதிமுக என்ன ஆக போகுது, இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையா, பொதுச் செயலாளர் யார், ஒருங்கிணைப்பாளர் யார், இப்படியே சுற்றிட்டு இருந்தது. பிஜேபி கூட கூட்டணியா இல்லையா, முறிவா இல்லையா, இப்படியே ஓடிட்டு இருந்தது. பிப்ரவரி 2024 அப்புறம் அப்படியே டோன் மாறுது. விஜய் உள்ள வந்துட்டார், என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விஜய் பேச ஆரம்பித்த விஷயங்கள்ல இருந்து பிஜேபி எதிர்ப்பை விஜய் கையிலே எடுக்கலை, விஜய் ஒரு பிஜேபி பி டீம் அப்படின்ற நரேட்டிவை செட் பண்ண தான் விரும்புகிறாங்களே தவிர, இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், ஏன் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, எவனை கேட்டாலும் மீடியா ஆளு, ரேடியோ ஆளு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதோடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஏன்னா இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் நல்லா பாருங்கள், 2 இல்லை 3 பத்திரிகையாளர் இருப்பாங்க, அதில் 2 பேர் வந்து திமுக காரங்களாக இருப்பாங்க. டிஃபால்ட் திமுக உறுப்பினர் அட்டையை வச்சிருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு ரிலீஸ் பண்ணுவார், உதயநிதி ஸ்டாலினோட ஃபங்க்ஷன்களில் போய் அட்டன் பண்ணுவார், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவார். ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் இல்லைனா பத்திரிகையாளர்ன்ற பேரில் போட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. அதுக்கு திமுக ஆதரவாளர் இல்லை திமுக பத்திரிகையாளர்னு போட்டு போங்களேன், அதுலேயே நீங்கள் கஷ்டப்படுறீங்க. திமுக பத்திரிகையாளர்னா இன்னும் உங்களுக்கு வசதி தானே, ஏன் பத்திரிகையாளர்ன்ற பேரில் வந்து திமுக ஆதரவு நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் அரசியல் விமர்சகர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் பாஜக, மாநிலத்தில் திமுக அப்படின்னுவார். அது என்ன மாதிரி புரிதல்னே யாருக்குமே தெரியல. இங்கே பிஜேபியும் திமுகவும் எதிரெதிர்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே வந்துட்டு அங்கே மோடி மாதிரி இங்கே ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே பிஜேபியை எதிர்ப்பதற்காக திமுக அணியில் இருப்பாங்க. இந்த பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக தான் பாஜகவை பயங்கரமாக எதிர்க்குது, அதனால தான் நாங்கள்லாம் வந்து திமுக பக்கம் இருக்கிறோன்னு இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா, அப்போ திமுக பண்ணுறத கேட்குறதுக்கும் இது பண்ணுற கேள்வி கேட்குறதுக்கும் யார் இருக்கா? அதிமுக கேட்டால் தகுதி இல்லைன்றீங்க, ஏன்னு கேட்டால் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, கூட்டணி கட்சிகள் கேட்கலாமேன்னு கேட்டால் கூட்டணி கட்சிகள் கேட்க மாட்டேன்ட்டாங்க. அண்ணனெல்லாம் வந்து காணும், திரும்ப அண்ணனையும் காணும், காங்கிரஸையும் காணும், மதிமுகலாம் ஒரு நடைபயணம் கிளம்ப போகிறேன்ட்டார். நான் நடக்க போகிறேன், அதுக்காக போயிட்டு எதுக்கு நடக்க போகிறேன்னு கேட்டால் ஏதோ மது ஒழிப்புக்காக நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்குமே புரியலை. இது என்ன நடக்குதுன்னே நாட்டில் புரியல. மது ஒழிப்புக்கு நீங்கள் நடக்கிறதுக்கும் அதுக்கு திமுக வந்து கூப்பிட்றதுக்கும் என்ன லாஜிக் இருக்குன்னே புரியல. வருவாங்க இல்லை, அவங்க வருவாங்க, அவங்களுக்கு என்ன இருக்குது, அதனால என்ன மது ஒழிப்பு மாநாடே இவர் திருமணம் நடத்தும் போது வந்து 2 பேரும் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசிட்டு போலையா? அந்த மாதிரி இந்தியாவிலேயே மது ஒழிப்பு நடத்தணும். நீங்கள் உங்கள் மாநிலத்தில் பாருங்கள், கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில் இறந்தது நம்ம ஊரில், அதுக்கு பேசாகவ இங்கேருந்து எல்லாரும் இந்தியா முழுக்கவும் இங்கே உங்களுக்கு சொந்தமான மது ஆலைகளே எத்தனை இருக்குது, அதை பற்றி அது தவிர அது பிசினஸ் இல்லை, அது வேண்டாம். அது தொழில் வேற, அரசியல் வேற, அதுன்னு நீங்க பிரிச்சுக்கணும். அது மாதிரி தான் இப்போ விஜயை வந்து கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு, நீ பாஜக ஆளு, பிஜேபி ஏதாவது பண்ணா மட்டும்தான் பேசணுமே தவிர திமுக பண்றதை எடுத்து பேசவே கூடாது. அதுவும் டிபேட்லாம் நீங்க திமுகவை பற்றி விமர்சனங்களே இருக்காது. விமர்சனம்ன்றது 1% கூட இருக்காது. ஏதாவது விமர்சனம் பண்ண வந்துட்டா உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கும் தாவேக்கால இருந்து நல்ல ஏப்பசாப்பையா யாராவது மாட்டிப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா லயலாமணி இல்லை டிவிகே ரமேஷ் மாதிரியான ஆட்கள் போனாங்கன்னா ஓரளவுக்கு சமாளித்து ஏதாவது பேசிட்டு வந்துடுவாங்க. திடீர்னு அந்த கட்சிக்கும் அவங்களுக்கு தாவேக்கு ஆதரவாளர்னு இருப்பார், அந்த கட்சி சார்ந்தவங்க கூட இருக்கிற ஆதரவாளராக இருப்பார், அவரெல்லாம் மாட்டினார்னா காலி.
ஒரு சிலர் தான் தாவேக்கால இருக்க, ஒரு சிலர் தான் அதை பேசி ஓரளவுக்கு மடைமாற்றவோ அதை தடுக்கவோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சில பேர்லாம் அந்த கூட்டு போகிறவங்களாம் பிடிச்சி நெறியாளர் ஒரு பக்கம் போட்டு அடிப்பார், பிஜேபி ஒரு பக்கம் போட்டு அடிக்கும், திமுக ஒரு பக்கம் போட்டு அடிக்கும், பத்திரிகையாளர்ன்ற பேரில் வந்திருக்க திமுக காரர் போட்டு ஒரு பக்கம் அடிப்பார்னு சொல்லி ஏகப்பட்ட அங்கே ஒரு சமரசம் இல்லாத ஒரு நிலை தான் அங்கே தொடரும். ஆனால் இதுதான் இங்கே நடக்குது. திமுக அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிமுகவை பலவீனப்படுத்தியாச்சு, பலவீனப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது, பிஜேபி கூட கூட்டணி இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு அதே வேலையை விஜய்கிட்டையும் செஞ்சிடலாம் பாஜகன்றதை காட்டி எடுத்து பேச சொல்ல வேண்டியதானே. அவரு மணல் கொள்ளையை பத்தி பேசினாரு. அதுதான் உங்க ஆட்சியில மணல் கொள்ளை ஆமா நடக்கவே இல்லைன்னு அடிச்சு பேசுங்க, பாயிண்ட் அடிச்சு பேசுங்க. இதுதாங்க இங்க நடக்குது. மணல் கொள்ளையை பத்தி நீங்க விஜய் ஒரு விஷயம் 207 பள்ளிகள் மூடல், இது உண்மையா, விஜய் அவர்கள் சொல்றது உண்மையா அப்படின்னு நீங்க டிபேட் வச்சீங்கன்னா அதுல அவங்க பேசுவாங்க. விஜய் அவர்கள் பாஜகவை பற்றி பேசவே இல்லைன்னு நீங்க டிபேட் வச்சீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. இவரே டிராப் அவுட், இவரு வந்து பள்ளி மூடலா பத்திலாம் அதெல்லாம் வந்து சும்மா இந்த அபத்தமா பேசக்கூடிய இல்ல அவங்களுக்கு மெயினான இதே வந்து அதுதான். இவர் வந்து டிராப் அவுட், அவர் என்ன சொல்ல வந்தாருன்றதெல்லாம் கவலை கிடையாது. இவரு பேசலாமா முதல்ல? இவருக்கு என்ன தகுதி இருக்கு? இவர் என்ன படிச்சுட்டாரா? இது வந்து இல்ல, இதுதான் இங்க பிரச்சனையே. அதுதான் இங்க பேசக்கூடியவங்க எல்லாம் திமுக தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஆபத் பாந்தவன், பாஜகவிடம் வந்து காப்பாற்றக்கூடிய ஒரே ஆபத் பாந்தவன் திமுக மட்டும்தான். அதனால திமுக என்ன ஊழல் செஞ்சாலும் என்ன தவறு செஞ்சாலும் இந்த மாநிலத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது மணல் கொள்ளையா இருக்கட்டும், கனிம வள கொள்ளையா இருக்கட்டும், எந்த மாதிரியான பிரச்சனைகளா ஊழலா இருந்தாலும் அது பற்றி கவலை கிடையாது. நமக்கு மதவாதம் உள்ள வந்துடக்கூடாது, பாஜக உள்ள வந்துடக்கூடாது. அதற்காக நமக்கு அரணாக இருக்கக்கூடியது திமுக மட்டும்தான் சொல்லி இவங்க அது ஒரு கவசமாவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க முண்டாசிப்பட்டி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு அந்த படம் முண்டாசிப்பட்டி? அதுல ஒரு விஷயமே என்னன்னா, போட்டோ எடுத்தா இறந்துருவாங்க அப்படின்றது தான். அதாவது திமுக எல்லாரும் துரத்துறாங்க, டக்குன்னு திமுக திரும்பி பாஜக என்னது பாஜக என்னடா பாஜக அடிக்க பாஜக 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 அடிக்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ பாஜக வந்துருச்சு. பாஜக இங்க வரது பிரச்சனைகள் மதவாதம் இது எல்லாமே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட்ல தான் இருக்கு. யாரும் வந்து அப்படிலாம் பார்த்தா இங்க பாஜக இந்நேரத்துக்கு நீங்க அழிச்சிருக்கணுமே, பாஜகவே இங்க இருந்திருக்கவே கூடாது. 4 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்கல்ல, அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து தானே பாஜக இங்க வளர வச்சிருக்கீங்க. அப்படின்ற பட்சத்துல நீங்க பாஜகவை காட்டி பயமுறுத்துறீங்கன்னா அது இனி எடுபடுமான்றது கஷ்டம்தான். ஏன்னா உங்களை கேள்வி கேட்கறதுக்கும் ஆட்கள் வந்துட்டாங்க. விஜய் போன்ற ஒரு நபர்கள்லாம் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு பிரச்சனை ஆகுது. அதனால தான் பாஜக கவசத்தை எடுத்து பயன்படுத்துறாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு, விஜயும் பாஜகவை எதிர்க்கிறன்றது உண்மைதான். அவர் அதையும் செஞ்சாருன்னா அது அவருக்கு நல்லது. இல்லை திமுக எதிர்ப்பை தான் பண்ண போறாருன்னா அதற்கான விலை அவர் தான் கொடுக்கணும். அது ஃபியூச்சர்ல அது எப்படின்றது தெரியும். இதுதான் இன்றைய நிகழ்வுகள். கண்டிப்பாங்க கார்த்திக், நாளைக்கு பார்ப்போம். என்ன வேற ஏதாவது செய்திகள் நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். செய்திகள் இனிமேல் நடந்துகிட்டே இருக்கும். நமக்கு பிரச்சனையே இல்லை, கண்டென்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம பேசிக்கிட்டே அடுத்த ஒரு 2-3 நாள் அடிக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த இடம் பார்த்துட்டு இருக்கிறதா செய்திகள் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்குது சேலம் கிட்ட. ஆமா, சேலம்ல வந்து அடுத்ததா 30ஆம் தேதி பிரச்சாரம் அப்படின்ற ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நடுவில் அவரே சொன்னாரு ஆட்கள்லாம் வராங்க, நிறைய பேர் சேர்க்கப்படுறாங்க, அதெல்லாம் இந்த மந்த்துக்குள்ளே நடந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 20ஆம் தேதி நாளைக்கு வந்துடும். அப்படின்ற பட்சத்தில் வந்துடும், எல்லாமே வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஒரு களத்தில் ஒரு முக்கியமான நபர்களோட களமிறங்க போகிறாங்க அப்படின்றது தான் செய்தியாக இருக்குது. 30ஆம் தேதி சேலம் போனால் அது வேறு விதமான ஒரு செய்தி. எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஊர் அப்படின்றதுனால கூடுதல் சுவாரஸ்யமாக இருக்குன்றத நம்ம நம்பலாம். பார்த்துருப்போம். மீண்டும் நாளைக்கு நம்ம சந்திப்போம். வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும்